வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். பங்குனி மாதத்திற்கான பலாபலன் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சோபகிருது ஆண்டில் வரக்கூடிய கடைசி மாதம் பங்குனி மாதம் அது எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். சூரியனை மையமாக வைத்து சொல்வது மாதப்பலன், சந்திரனை மையமாக வைத்து சொல்வது தினப்பலன். அவ்வாறாக கும்பத்திலிருந்து சூரிய பகவான் மீனத்துக்கு பிரவேசித்துட்டார். அதுதான் முதல் மாற்றம். வேறு என்னென்ன கிரகங்கள்லாம் மாற்றம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 கிரகங்கள் தான் மாற்றம். வருடக்கோள்களில் எந்த மாற்றமும் இல்லை. சனி பகவான், ராகு கேது, குரு பகவான் இவர்களின் நிலையில் மாற்றம் இல்லை. மற்ற கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாத தொடக்கத்திலே, அதாவது 14 மார்ச் அன்றே செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்குள் இருந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு மாறி கும்பத்துக்கு போயிடுறார். அதுக்கப்புறம் கும்பத்தில் இருந்த சுக்கிர பகவான் 1/4/2024 அன்று மீனத்துக்கு போகிறார். மீனத்துக்கு சென்று அங்கே உச்சம் பெறுகிறார். இந்த மாற்றங்கள் எல்லாமே மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் பெரும்பாலான நாட்களை பார்த்தோம்னா அதிகமான கிரகங்கள் 3ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்திலும் இருப்பதாகவே கிரகநிலை காட்டுது. அதிக நாட்கள் சந்திரன் மட்டும்தான் 2.5 நாட்கள் சுற்றி வருவார். இப்போ இந்த 2, 3 இடங்களில் அதிக கிரகங்கள். இதில் 3ஆம் இடத்துல சூரியன் வந்து உங்களுக்கு நன்மை செய்யாத ஒரு கிரகம், அஷ்டமாதிபதி. இப்போ 8 கிரகம் 3ஆம் இடம் அப்படின்ற ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு போவதால் நன்மை அது. ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறதுனால கெடுபலன்கள் குறையும். இப்போ 3ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் எல்லாமே அதிகமாக போய் உட்காருது. 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய குடும்பஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவானும் செவ்வாயும் இணைகிறார்கள். இதுகாலம் வரைக்கும் சனி பகவானும் சூரியனும் இருந்தாங்க. சூரியன் விலகி சென்று விட்டார், இங்கே செவ்வாய் வந்துட்டார். இந்த சூரியன் சனி கூட இணைந்தாலோ இல்லை செவ்வாய் சனி கூட இணைந்தாலோ அது ஒரு விதமான தோஷத்தை உண்டு பண்ணும். இது குடும்பஸ்தானத்தில் இந்த 2 கிரகங்கள் இணைவதால் குடும்பம் கொஞ்சம் சலசலப்புக்குள்ளாகும். சில குடும்பத்தில் சலசலப்புனா என்ன, ஏதோ கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். நான் சொன்னது தான் ரைட்டு, நான் சொன்னது தான் சட்டம் அப்படின்னு இருக்காமல் மற்றவர்களுடைய ஆலோசனைக்கும் நம்ம பரிந்துரை செய்து அதை சரிதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மைக்கு வரணும். அது குடும்பம் அப்படின்னா அம்மா அப்பாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தம்பி தங்கையாக இருக்கலாம், எல்லாம் ஒரு கூட்டு குடும்பம் தானே. இப்போ அது மாதிரி நேரத்தில் நம்ம விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் இந்த மாதத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல்லையும் சில சிக்கல்கள், தடை, தாமதங்கள் ஏற்படலாம். அதனால் பண விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். சரி, வேறு என்ன விஷயங்கள்லாம் நன்மை இருக்குது அப்படின்னோம்னா, நிறைய இந்த மாதம் உங்களுக்கு ட்ராவல் இருக்கும். வெளியூர் போயிட்டு வரா மாதிரி இருக்கும், வெளி மாநிலம் போயிட்டு வரா மாதிரி இருக்கும், அடிக்கடி போயிட்டு வரா மாதிரி இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து நிறையா நல்ல விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்து எட்டும். வெளிநாட்டுக்கே போகணும்னு ஆசைப்பட்றவங்க கூட இந்த மாதம் ஒரு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு கூட போயிட்டு வந்துடுவாங்க. ஒரே மாதத்துக்குள்ளேயே ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக போயிட்டு வரா மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. கடல் கடந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். விசா கிடைக்கும், வெளிநாடு செல்வதற்கு விசா கிடைக்கும். இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் ஏப்ரல் 1ஆம் தேதி உச்சம் பெறுகிறார். ஏப்ரல் 1ஆம் தேதி உச்சம் பெறுகிறார். அதனால் அது ஒரு மிகப்பெரிய யோகம். இந்த 1ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் உச்சமாகிறதுங்கிறது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யும். அது மகர ராசிக்காரர்களுக்கு. பொதுவாக சுக்கிரன் அப்படிங்கிறவர் தான் களத்திரக்காரகன். களத்திரம் அப்படின்னா என்ன, திருமண உறவுகளை சொல்லக்கூடிய கிரகம், திருமணம் சார்ந்த விஷயத்தை சொல்லக்கூடிய கிரகம். அவர் உச்சமாகிறார். அவர் ராசியை கடந்து செல்லும் காலமே திருமணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். அதே மாதிரி சனி பகவான் ராசியை கடந்து 2ஆம் இடம் வந்தப்போவே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடணும். அதிலெலாம் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த உச்சம் பெறும் காலத்தில் ஃபிக்ஸ் ஆகும். அப்போ சுக்கிரன் உச்சமாக இருக்கலாம், 7ஆம் இடத்துல இருக்கலாம், ராசியை கடக்கலாம்,
கேந்திர திரிகோணங்களில் இருக்கலாம். இந்த மாதிரியான நேரங்கள்ல எல்லாம் திருமணம் ஃபைனலைஸ் ஆகும். திருமணம் வரன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோங்க, நடக்கலை முடியல அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த நேரத்தை விட்டுறாதீங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து காலம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஜாதகம் தெரிந்தவர்களுக்கு நவாம்ச கட்டம்னு ஒரு இடம் இருக்குது. இந்த நவாம்ச கட்டத்தில் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் எந்த கட்டத்தில் உங்கள் நவாம்ச கட்டத்தில் சுக்கிரன் இருக்காரோ அந்த நவாம்ச கட்டம் இருக்கும் இடத்தை இப்போ இருக்கக்கூடிய இந்த கோச்சார சுக்கிரன் அந்த இடத்த கடந்து போகிறாரோ அந்த இடத்துக்கு வரும்போது திருமணம் நடக்கும். உதாரணத்துக்கு இப்போது கடகத்தில் சுக்கிரன் இருக்கிறத வச்சுப்போம் உங்கள் நவாம்சத்தில். இப்போ மீனத்துக்கு சுக்கிரன் வரார். இப்போ இன்னும் 4 மாதம் ஆகும் அந்த இடத்த கடக்கிறதுக்கு. அது மாதிரி ஒரு கணக்கு. உதாரணத்துக்கு உங்கள் நவாம்சத்தில் மீனத்திலேயே சுக்கிரன் இருக்கிறதா வச்சுப்போம். கோச்சாரத்தில் சுக்கிரன் இப்போ மீனத்தை கடக்கிறார். இப்போ இந்த மாதிரி நேரங்களில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். இதெல்லாம் ஒரு சில கணக்குகள். அதே மாதிரி குருவை வைத்தும் சொல்லுவாங்க. குரு ராசியை பார்த்தாலோ, குரு 2ஆம் இடத்தை பார்த்தாலோ, குரு 7ஆம் இடத்தை பார்த்தாலோ திருமணங்கள் நடக்கும். அதெல்லாத்தையும் விட நம்மளுடைய பிறவி ஜாதகத்தில் இப்போ அதற்கான நேரமும் காலமும் வலுவாக இருக்கணும். இதெல்லாம் 30%. இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இந்த 30% உங்களுக்கு நன்மையை செய்யும். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் திருமணம் நடக்கும். திருமணமானவர்களுக்கும் இப்போ வாழ்க்கை துணையால் நன்மை ஏற்படும். இருந்தாலும் கொஞ்சம் இப்போ விட்டு கொடுத்து போகணுங்கிற விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். உத்தியோகம் சார்ந்த பயணம் ஏற்படும். தொழில் சார்ந்த பயணம் ஏற்படும். பயணத்தால் நன்மை, நல்ல செய்திகள் சேரும். இதுதான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து சொல்லணும்னா விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்ப உறவுகளோட ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ணன் தம்பி உறவுகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இது ஒரு ஏற்றமிகு மாதம்தான். நல்லா படித்து வரக்கூடிய பரீட்சைக்கு எதிர்கொண்டு மேலே வர்றவங்க நல்லா மேலே வரலாம். படிக்கும் வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். மேல் படிப்பு எந்த விருப்பப்பட்ட காலேஜில் இடம் கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நல்லா உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆசிரியர்களின் நல்ல ஒரு ஆசிரியர்களோட நல்ல ஆலோசனையோடு நீங்கள் படித்து மேலே வருவீங்க. அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். இது ஒரு மத்தியம பலனுக்குரிய மாதம். சுப்பிரமணியரை வணங்குவது மேலும் சிறப்பை தரும்.